ஒரு சில நாட்களுக்கு பிற்பாடு உங்களோட இந்த செய்தி பகுதியில் கலந்து கொள்வது ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒவ்வொரு நாளும் சத்தியங்களை கேட்குறோம். 2 நாள் புதிதாக மணி பிரதர் சங்கீத பகுதி எடுக்கும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. காரணம், இந்த சண்டே ஸ்கூல் நடத்துகிறவங்களுக்கு அந்த பிள்ளைகள் மேலே ஒரு கரிசனை இருக்கும் பாருங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஆனிவர்சரி நேரத்தில் அட்வான்ஸாக சில ப்ரோக்ராம்கள் எல்லாம் செய்து கொடுத்து அந்த பிள்ளைகள் அந்த ஸ்டேஜில் அந்த ப்ரோக்ராம்களெல்லாம் செய்யும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சொல்லுவாங்க, என்னுடைய ஸ்டூடெண்டாக அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுடைய கத்திரன் சேனையில் இந்த சபையில் வந்திருக்கிறது மணி பிரதர் இந்த சங்கீத பகுதி எடுக்கும்போது நம்முடைய ஊழியர் என்ன சொல்வார், எங்கள் சர்ச்சில் உள்ள பிரதர் அல்லேலூயா ஓமா இருக்குங்க, அல்லேலூயா சந்தோஷப்படுங்க. இதே இடத்துல நானும் வரணும்னு முயற்சி பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ரொம்ப மலை போல நினச்சி வச்சுருக்கிறீங்க. அந்த மனசை கொஞ்சம் தளர்த்தி கொஞ்சம் ஆயத்தமாகி ஜெபத்தோடு அந்த வசன பகுதியை வாசித்து உங்களுக்கு தெரிந்த சத்தியத்தை 5 நிமிடம் 10 நிமிடம் சொன்னாலே போதும் ஆரம்பம். அது பிறகு தானே உங்களை வந்து தைரியம் பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் எச்சரிக்கை என்கிற ஒரு தலைப்பில் சீக்கிரமாக நம்ம இந்த செய்தி பகுதியை நம்ம நிறைவு செய்யலாம். ஒவ்வொரு வாரம் நம்ம இங்கே கேட்குற சத்தியங்கள் எல்லாம் புதுசல்ல, எல்லாம் இந்த வேதத்திலேருந்து தான் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இந்த வேதத்திலிருந்து அல்லாதபடி ஒரு காரியம் செய்யலை, இதுவரைக்கும் யாரும் சொல்லவும் இல்லை. ஆகவே நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த சத்தியத்தை கேட்கும் போது புதிதாய் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு சப்ஜெக்டும் புதுசாக என்ன செய்வாங்க, அவங்க எடுப்பாங்க. அதை நம்ம கற்றுக்கொண்டால் மட்டும்தான் எக்ஸாமில் பாஸ் ஆக முடியும். ஆனால் அதே போல் நம்முடைய வேத புத்தகமும் ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கொள்ளும் போது அது புதிதாக தான் நினச்சிடும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் எல்லா சத்தியங்கள் அன்றைக்கு உள்ள சத்தியங்கள் தான் இது வரைக்கும் இந்த வேத புத்தகத்தில் இருக்கு. அதுலேருந்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். எச்சரிக்கை, அதாவது இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவாங்க, வார்னிங் இல்லையா. அந்த எச்சரிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த எச்சரிப்பை மீறி நம்ம நினைச்சக்கூடாது, போகக்கூடாது இல்லையா. பெரும்பாலும் நம்ம ஓட்டுநர்கள் அதை ரொம்ப கடைபிடிப்பாங்க. எந்த இடத்துல எச்சரிக்கை பலக வச்சுருக்காங்க, எந்த இடத்துல போகக்கூடாது. அதில் நம்முடைய இந்த துபாய் தேசம் அல்லது அரபி தேசத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த ஸ்பீடு லிமிட்டை கண்டிப்பாக பார்ப்பாங்க. பார்க்கலன்னா பாக்கெட்டு காலி ஆகிடும். அல்லேலூயா. நல்ல உங்களுக்கு அனுபவம் இருக்கும். 40 கிலோமீட்டர் ஸ்பீடெல்லாம் போனோன்னா அந்த ஸ்பீடு தான். 60 போனோன்னா அவ்வளோதான், 80 போனோன்னா அவ்வளோதான். 100 மைல் ஸ்பீடுன்னா சில ரோடுகளில் ரெட்டு கலர் அடிச்சிருப்பாங்க, அந்த லிமிட்டுக்குள்ளே தான் போகணும். இதை தாண்டினா ஃபைன் இல்லையா. அதே போல் இந்த மெட்ரோ கிராஸ் எடுக்கிற நேரத்துலையும் பெரிய போர்டு போட்டுப்பாங்க. மெட்ரோ அந்த ட்ரெயின் வரும்போது அந்த கிராசிங்கில் யாரும் நடமாடவும் கூடாது, அந்த வண்டியும் போகக்கூடாது. மிஞ்சி போனால் 30,000 dirham ஃபைன். இந்த ஜுமாரா புறவழியில் ஒரு பெரிய போர்டை நாங்கள் பார்த்துருக்கோம் சைட்டுக்கு போகும்போது. அப்போ எச்சரிக்கைங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. எச்சரிக்கையை கடைபிடிக்கலைன்னா நமக்கு என்ன வரும், நஷ்டம்தான். அப்போது இன்றைய நாளிலும் இந்த எச்சரிக்கையை மீறி நடந்த 2 சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம தியானித்த அந்த பகுதி தான். அதுக்கு முன்னதாக ஒரு சிறு சபத்தை நம்ம என்ன செய்யலாம். எல்லாரும் மனப்பூர்வமாக, ஆண்டவரே என்ன எச்சரிக்கையை நாங்கள் கேட்க போகிறோம் தெரியலையே, எச்சரிக்கையோடு தானே நான் நடக்கிறேன். அப்போ ஏன் இன்றைக்கு எச்சரிப்புங்கிற ஒரு வார்த்தையில் எனக்கு இந்த செய்தியை இந்த பிரதர் சொல்ல போகிறேன். அந்த சிந்தனையோடு இந்த நாள் வேத வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். எந்த இடத்துல நீங்கள் எச்சரிப்பை விட்டீங்களோ அதை இந்த நாளில் நீங்கள் ஏற்றெடுக்க போகிறீங்க. அதற்காக சிறு ஜெபத்தோடு இந்த வேத பகுதியை நம்ம தியானிக்கலாம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே
நடக்கிடுமே உயவங்கையில் களிமண்ணா அனுதினம் பணிந்திடுமே உயவங்கையில் களிமண்ணா அனுதினம் பணிந்திடுமே. நல்ல பிதாவே இயேசு, இந்த ஆராதனை நாளை எங்களுக்கு தந்தி சிறு கூட்டமாயிருந்தாலும் நாங்கள் மனப்பூர்வமாய் விடுதலையோடு பாசத்தோடு உம்மை தேடும்படி கர்த்தர் உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துவோம். பாடல் ஆராதனை முடிந்து பிள்ளையுடைய வசன பகுதிகள் சாட்சிகளை கேட்டோம். இந்த நேரத்தில் உடைய வசன பகுதியை தியானிக்க இந்த இடத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அடியே இந்த இடத்திலே நிறுத்திருக்கிறேன். ஒருவருக்காவது பிரயோஜனம் உள்ள ஆண்டவரே காரியமாய் வார்த்தையாய் வசனமாய் சத்தியமாய் நீர் இடைபட வேண்டும் என்று உம்மை பார்த்து கெஞ்சுகிறோம். இந்த நாளிலே எச்சரிப்பை குறித்து தானே இந்த செய்தியை ஆண்டவரை ஸ்தோத்திரம் இந்த மக்களுக்கு விளம்பும் போது மரத்தில் இருந்த ஆண்டவரை ஒத்தாசை அனுப்பி ஆண்டவரை நீரே ஆளுகை செய்து நம்முடைய சத்தியத்தை தெளிவோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பகிர்ந்து கொள்ள கர்த்தர்க்கிறோம். தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வாசிப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். பெரிய எழுப்புதல் செய்தியெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பாடம் எடுத்தது போல் இருக்கும். இப்போ இந்த நம்ம 2 பகுதியும் ஒரு ஸ்டோரி போல தான் நம்ம இந்த நாள் பார்க்க போகிறோம். எல்லாரும் அந்த வேத புத்தகத்தை எடுக்கணும். நியாயாதிபதி 13ஆம் அதிகாரத்தில் 2வது 1-2 வசனத்தை ஆரம்பம் பார்ப்போம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷமளவும் பெலிஸ்தியர் கையில் ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சேரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தார். இந்த ஸ்டோரி ஆரம்பம் உங்களுக்கு வாசித்தோன்னு புரிந்திருக்கும். இந்த தம்பதியாருக்கு பிள்ளைகளே இல்லை. பிள்ளை இல்லாத தம்பதியை குறித்து என்ன பேசுவாங்க நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? லாஸ்ட் வீக் நம்ம புகழ்பெருடைய மனைவி அந்த சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க இல்லையா? எல்லாரும் மனசில் கொஞ்சம் தட்டிட்டு இதுதானே. அப்போது பிள்ளை இல்லாத இருக்கும்போது என்ன செல்வம் இருந்தது இல்லையா? என்ன பேச்சு பேசுவாங்க? மலடிங்கிற பட்டம் தான் கொடுப்பாங்க இல்லையா? இங்கேயும் இந்த தம்பதியாருக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது தான் கர்த்தருடைய தூதன் என்ன செய்கிறான்? அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அந்த அம்மாவுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாங்க. அது பார்க்கலாமா? 3வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் குசியாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இரு. இப்போ நான் சொன்ன அந்த வார்த்தை இதில் இருக்குது தானே. மலடிங்கிற பட்டம் அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டாங்க. இது ஆண்டோடைய சமூகத்துக்கு இந்த வார்த்தை எட்டியிருக்கும். எல்லாரும் இந்த தம்பதியை அல்லது இந்த சிஸ்டரை பார்த்து இப்படி பேசுகிறாங்க. இந்த தம்பதியை கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்கணும்னு ஆண்டவன் நினைத்து தேவதூதன் அங்கே அனுப்பி விடுகிறேன். தேவதூதன் வந்து சொன்னால் இவங்க கண்டிப்பாக நம்புவாங்க இல்லையா? உலகத்தான் சொன்னால் அநேகர் நம்ப மாட்டாங்க. இந்த தேவதூதனே வந்து சொல்லும்போது அந்த ஸ்திரீ அந்த சிஸ்டர் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் அது சொல்லும்போது ஒரு வாக்குத்தத்தத்தையும் ஒரு எச்சரிப்பையும் கொடுக்குறேன். பிள்ளையே பிறக்கல, அதுக்கு முன்னாடி இந்த எச்சரிப்பையும் சொல்றாரு, வாக்குத்தத்தத்தையும் சொல்றாரு. எப்படி நம்புறது? ஆனால் நம்புனாங்க. என்ன சொல்றாரு பாருங்க கண்டிஷன். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டான ஒரு குசியாதபடிக்கும் எச்சரிக்கையா. பிள்ளை உருவாக்கும் முன்னாடி அந்த சகோதரிக்கு சொன்ன எச்சரிக்கை. அப்போ உடனே அப்படியே கடைபிடிச்சிட்டாங்க. டாக்டர்ஸ்கிட்ட நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போவோம். அப்போது 2 நாள் நம்ம ஃபஸ்ட் எய்டெல்லாம் பார்த்துருப்போம், ஒன்றுலேயும் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த டாக்டர் பார்க்க போகும்போது டாக்டர் சொல்லுவாங்க, என்னென்ன காரியங்களெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். டைமுக்கு தூங்கணும். காலையில் லேட்டாக இருந்துச்சாலும் பரவாயில்ல, நல்லா தூங்கணும். நீங்கள் டைமுக்கு சாப்பிடணும், தண்ணி நிறைய குடிக்கணும். இதை நம்ம கரெக்டாக என்ன செய்வோம்? செய்வோம். அது வரைக்கும் செய்யிருக்க மாட்டோம். என்ன சொல்கிறாரோ அதை கரெக்டாக செய்வோம்.
இங்கேயும் இந்த தேவதூதன் சொன்னதை அந்த அம்மா ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்து பாருங்க 5, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஃபியூச்சரை பற்றியும் சொல்லி முடிச்சிட்டார். பிள்ளையே பிறக்கல, இப்போதான் அந்த அம்மாவுக்கு எச்சரிப்பையும் வாக்குத்தத்தத்தையும் கண்டிஷனையும் கொடுத்துட்டாரு. இப்போ சொல்றாரு, உனக்கு கண்டிப்பா ஒரு பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளைய நீ என்ன பண்ணணும், பிறந்த நாள்ல இருந்து அவன் சாகிறது வரைக்கும் எங்க டச் பண்ணக்கூடாது. அந்த தலைமயிரில் நீ ஒன்றும் தொடவே கூடாது. அப்போ அவனுக்கு ரொம்ப லாபம் தான். சலூன் பக்கம் போக வேண்டிய அவசியமே இல்லை, இல்லையா? இப்போ அநேக இடத்துல நம்ம இந்த அல்கூஸ்லேயும் துபாய் தேசத்தில் பார்க்குறோம். லீவு நாளானா போதும், ஒரு மடக்கு சேரையும் கொண்டு ஒரு கத்திரிக்கோல் இதெல்லாம் கொண்டு ஒரு ஆள் புறப்பட்டு போகிறாரு. எங்கே போகிறாருன்னு பார்த்தா அந்த கச்சா ஏரியாவில் கொண்டு போய் ஸ்டால் போட்டுறாரு. கடையை போட்டு அங்கே உட்காந்துருப்பார். வரிசையாக நம்ம ஆட்கள்லாம் முடி வெட்ட போவார். அப்போ முடி வெட்டுறதுக்கு இந்த பையனுக்கு செலவில் பிள்ளையே பிறக்கல. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் செய்கிறாரு, தேவதூதன் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்க சொல்கிறாரு. சொல்லிட்டார். அதன்படியே அந்த பையன் ஃபியூச்சரில் எப்படி இருப்பான், அந்த நசரனா இருப்பான். இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறது யார் தான்? இந்த பிள்ளை தான். இப்போ பிள்ளையே பிறக்காத போது அவங்க அதை யோசித்தாங்க. இருந்தாலும் தேவதூதன் சொன்னால அப்படியே நம்பிட்டாங்க. இப்போ பாருங்க, இதை அந்த புருஷன் மனோவாவுக்கும் தேவதூதன் செய்கிறாரு, சொல்றாரு. அதை விலைக்கு சொன்ன டைம் பத்தாது. அந்த ஸ்திரீ போய் கணவன்கிட்ட சொல்லும்போது கணவன் சொல்றாரு, என்னட்டையும் பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கும் போது அந்த புருஷனோடும் அந்த தேவதூதன் கரெக்டாக பேசிட்டார். அப்புறம் செய்திக்கு வருவோம். அங்க பாருங்க 12வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். ஏன் கேட்கிற காரணம் என்ன? தேவதூதன் யார்கிட்ட சொன்னாரு? அந்த ஸ்திரீகிட்ட, மனைவிட்ட தான் சொன்னார். ஆனால் நியாயத்துக்கு புருஷன்டையாக சொல்லியிருக்கணும். அந்த புருஷனோட ரொம்ப துக்கம் யாருக்கு தான் இருந்திருக்கு? இந்த அம்மாவுக்கு தான் இருந்திருக்கு, இல்லையா? புருஷன் தான் சீக்கிரத்தில் பிள்ளைகள் இருக்கான்னு கேட்கறது சுருக்கம். இந்த அம்மாமாரை பார்த்து தான் பிள்ளைகள் இருக்கான்னு கேட்டுருவாங்க. அப்போ அந்த உள்ளத்தினுடைய காயம், அவங்களுடைய அந்த மன அழுத்தம், அந்த கவலைகள் எல்லாத்தையும் பார்த்து ஆறுதலாக தேவதூதன் தான் வேலை செய்யிருக்காங்க. அந்த ஸ்திரீகிட்ட வந்து சொன்னதை அந்த புருஷன் கேட்கிறாரு. கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப திருப்பி கர்த்தருடைய தூதன் என்ன சொல்றாருப்பாங்க? 13வது வசனம். கர்த்தருடைய தூதனாகிய மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோடே சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாய் இருந்து, திராட்சை செடியிலே உண்டாயிருக்கிறதொன்றும் சாப்பிடாமலும், திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும், தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதை எல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார். இப்போ 2 பேர்கிட்ட சொல்லும் போது, முதல்ல அந்த ஸ்திரீகிட்ட சொல்லும் போது கொஞ்சம் கம்மியா சொல்றாரு. இந்த புருஷன்ட்ட சொல்லும் போது எக்ஸ்ட்ராவா சின்ன காரியங்கள் கூட சொல்றாரு. நீங்க பாருங்க, 5ஆம் வசனத்தையும் இந்த 13ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது நல்லா உங்களுக்கு புரிந்து போகும். அந்த 5ஆம் வசனத்தை படிங்க ஒரு கூட. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். ரைட். இப்போ 13 படிங்க. அதனால திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு, தீட்டானதொன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. அது 13. ஆமா 16. திராட்சை செடியில் உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும், திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும், தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்ய கை கொள்ள கடவுள் என்றார். ஏன்னா இந்த புருஷன்ட்ட இந்த கண்டிஷனை கொஞ்சம் விரிவா சொல்ல காரணம், இவன் வாலிபன் ஆவான். அது நிச்சயம். வாலிபன் ஆகும்போது மற்ற வாலிபர்களோடு சேர்ந்து இவன் என்ன செய்வான்? கண்டிப்பா குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிருவான். அதனால அந்த வார்த்தையும் சேர்த்து யாருக்கு சொல்றாரு? அந்த புருஷனுக்கு சொல்றாரு. வருங்கால தகப்பனுக்கு அட்வான்ஸா சொல்றாரு. இது தகப்பனுக்கும் கொஞ்சம் உணர்த்தி இருக்கும், இல்லையா? நம்ம என்ன செய்யக்கூடாதுதான், திராட்சரசம் குடிக்கக்கூடாது போல இருக்கு. அதனால 2 பேருக்கும் சேர்த்து நேரமே சொல்லிட்டேன். அப்போ இந்த கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டாரு, ஒத்துக்கிட்டாங்க. இப்போ எல்லாம் ஓகே. இப்போ கரு உருவாயிடுச்சு, இந்த பிள்ளை பிறக்கும், இல்லையா? பிறக்கும் போது ஆர்வமா நம்ம இந்த காரியங்களை செய்யணும்னு இந்த தம்பதிகள் ஆசையோடு இருக்கிறாங்க. அதை 24 சுருக்கி அதை வாசிக்கலாம். 24 படிக்க பார்க்கலாம். ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார். அந்த பிள்ளை வளர்ந்தது,
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எல்லாரும் கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பிள்ளை பிறந்த உடனே என்ன வந்து போச்சு? ஆசீர்வாதம் வந்து போச்சு இல்லையா? இந்த பிள்ளை இல்லாத வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு என்ன செலிப்ரேஷன் இருக்கும் தெரியுமா? அதை சொல்லவே நமக்கு நாக்கு போதாது, வாய் போதாது. அவ்வளோ சிறப்பாக என்ன செய்வாங்க. எல்லா உறவினர்களும் அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்வாங்க. ரைட். அப்படி அந்த பிள்ளையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவனுடைய பேர் என்ன? சிம்சோன். இப்போ இந்த சிம்சோன் இப்போ உலகத்தில் பிறந்துட்டாரு. புதிய ஒரு ஜெனரேஷன் உருவாயிட்டு. அப்போ இந்த சிம்சோனுக்கு என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் செய்யணும், எதை எதை செய்யக்கூடாது என்கிறத ஆண்டவர் தீர்மானிச்சு தேவதூதன் மூலமா இவங்களுக்கு சொல்லியாச்சு. இவங்க எங்க தங்கி இருந்தாங்க? அடுத்த வசனத்தை படிங்க. 25 முடிச்சுட்டு அடுத்த பகுதிக்கு போகலாம். அவன் சேராவுக்கும் எஸ்தானோருக்கும் நடுவிலே தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் தொடங்கினார். இப்போ பையன் கொஞ்சம் வளர்ந்துட்டான் போல இல்லையா? இப்போ சின்ன வயசா இருக்கும்போது ஆண்டவர் ஏவினாருங்கிறத அவனுக்கு உணர முடியாது. இப்போ கொஞ்சம் வளர்ந்துருப்பான். அந்த பள்ளத்தாக்கில் போய் கூடாரம் போட்டு அங்கேயே வீடு போட்டு தங்கிட்டாங்க. இப்போ ஆண்டவர் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். காரணம் என்ன? இந்த ஆவியானவர் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது வரைக்கும் எந்த தப்பும் தவறும் என்ன செய்யல அந்த தம்பதியார் செய்யல். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளீங்க? இதுவரை எள்ளளவு 1% கூட தப்பு தவறு நடக்கவே இல்லை. நம்ம பிள்ளை இல்லாத வீட்டில் அநேக வருஷங்களுக்கு பிற்பாடு ஒரு பிள்ளை ஆண்டவர் கொடுத்தா ரொம்ப கண்ணு கருத்துமா அந்த பிள்ளையை வளர்த்துவாங்க. கரெக்டாக ஆலயத்துக்கு பிள்ளையோ கூட்டிகிட்டு போவாங்க. பிள்ளைக்கு சிந்தையிலேயே சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லா காரியத்தையும் சிறு வயதில் இருந்த சாமுவேலுக்கு சொல்லிக் கொடுத்தது போல சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அந்த வளர்த்தி நேரத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இவனை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். சரி, கதைக்கு நம்ம வரலாம். இவன் இப்போ வாலிபன் ஆயிட்டான். இவ்வளோ சீக்கிரத்தில் வாலிபன் ஆயிட்டான். வாலிபன் ஆன பிற்பாடு எல்லாருக்கும் ஒரு தோரணை இருக்கு, அப்படி தானே? அப்பா அம்மா சொல்றதெல்லாம் கொஞ்சம் அசால்ட்டாக தான் நினைப்பாங்க. காரணம், நான் வளர்ந்துட்டேன். கவர்மெண்டே சொல்லுது 18 வயசு பிள்ளைகளுக்கு, பசங்களுக்கு 21 வயசு. அவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்யலாம்? எல்லாம் செய்துக்கலாம். இப்போ அந்த இஷ்டத்தின் பிரகாரம் இவன் என்ன செய்யிட்டான்? ஒரு ஃபேமிலி ஆகணும், நான் குடும்பம் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை அவன் நிச்சயம் பண்ணி அவன் அதை கல்யாணம் பண்ணிட்டான் இல்லையா? அந்த பகுதியில் 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அதில் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். இப்போ இவன் திருமணமான பிற்பாடு தாய் தகப்பனும் இவனுக்கு காரியங்களை கவனிச்சுட்டே இருக்காங்க. சரி, ஒரே ஒரு பையன் அல்லவா, அவன் காரியங்கள் நடத்தட்டும் அப்படின்ட்டு இவன் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இவனுடைய கண்ணு சும்மா இருக்கல. போயிட்டு இருக்கும்போது இன்னொரு ஸ்திரியை என்ன செய்தான்? பார்க்க ஆரம்பிச்சிட்டான். விரிவாக உங்களுக்கு சொல்லலாம், நேரம் போதாது. 2 பகுதியை நம்ம சிந்திக்க இருக்கிறதுனால இது சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, இந்த நியாயாதிபதி 16ஆவது அதிகாரத்துக்கு நம்ம வருவோம். அங்கே வரும்போது இந்த பையன் என்ன பண்ணுறான் பாருங்க. அங்கே ஒரு ஸ்திரீயை காண்றான். 16ஆம் வசனம் முதல் வசனத்தை பாருங்க. சாதா ஒரு பிள்ளையை பார்த்துருந்தா கூட பிரச்சனை இல்லை. ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு பையன், நல்ல ஒரு விசுவாச குடும்பத்தில் உள்ள ஒரு பையன், தாய் தகப்பனும் பக்தி உள்ளவங்க, தேவதூதனை நேரடியே பார்த்த ஒரு ஃபேமிலி. அந்த வீட்டில் உள்ள பையனாக்கும் இப்போ யாரை பார்க்குறான்? சிலர்லாம் தலையை கீழே போடுறீங்க. அல்லேலூயா. ஏதாவது தப்பு தவறு செய்கிறீங்களோ தெரியல. அல்லேலூயா. துபாய் தேசத்தில் ரொம்ப ஈஸி. நம்ம இப்போ படித்த இந்த காரியங்களும் இந்த சிம்சோன் பார்த்த செயல்பட்ட காரியங்கள்லாம் செய்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்காக வாசல் திறந்தே வைத்திருக்காங்க. பெகிரின்னு அது மாதிரி தான் நம்ம இந்த தேசம் அப்படிதான் இல்லையா? அப்போது இந்த பையனும் போகிற வழியில் அந்த ஸ்திரீயை பார்த்துட்டான். பார்த்த உடனே அவனுக்கு அவன் மேலே ஒரு இச்சை ஆயிடுச்சு. அப்போது அந்த ஸ்திரீயையும் பெலிஸ்தர்கள் பிளான் பண்ணி இவனை எப்படியாவது மடக்கிறதுக்காக அவளை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. இது இவனுக்கு தெரியாது. வலையில போய் என்ன செய்யறான்? மாட்டான். வெனைய விலை கொடுத்து வாங்க. லேலுயா, லேலுயா, லேலுயா. நீங்க தப்பே பண்ணல, உங்களை நான் குற்றப்படுத்தவே இல்லை. ஆனாலும் ஒரு அலேலியா சொல்லுங்க, அலேலுயா. அப்போ இந்த பொம்பளை இவனை கைவசப்படுத்தி இவனை எப்படியாவது, இவன் ஏன் வித்தியாசமா பிறந்திருக்கான், தலையில முடிய வெட்டல, இந்த மாதிரி வளர்ந்துருக்கான என்ன காரணம், இவன்கிட்ட ஏதோ சம்திங் இருக்குன்னு சொல்லி அவங்க
அந்த பொம்பளை இவனை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது இவனை ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பித்து புருஷனும் மனைவி மாதிரி உள்ள கண்டிஷனுக்கு அந்த அம்மா கொண்டு வந்துட்டாங்க. அப்போ கொண்டு வரும்போது அப்போ 6வது வசனத்தை படிங்க. அப்படியே ரொம்ப நெருங்கி போய் இப்போ பேச்சுவார்த்தையில வந்து உள்ள கிறிஸ்டியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அம்மா. 6வது வசனம் 16:6. அப்படியே சிம்சோனை பார்த்து உன் மகா பலம் எதினாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றால். அப்போ இந்த பலனை வச்சு அவன் என்ன செய்தாங்கிறது ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். 3வது வசனத்தை படிங்க. 16:3. சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் இருந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளை பிடித்து தாழ்பால்களை கூட தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிராயிருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். இதை பார்த்தா அந்த அம்மா விடுவாங்களா? இந்த உலகத்துல பிறந்த யாருக்கு இந்த மாதிரியான பலன் இருக்கு? யாருக்கும் இல்லை. அப்ப அந்த அம்மா இவனை பிடித்ததும் இவனை வலையில இழுத்ததும் நியாயமான காரியம் தானே இல்லையா? சொந்த மனைவி கூட இந்த கேள்வி கேட்கல. இந்த அம்மா அழகா கேட்கிறாங்க. கேட்ட உடனே அவன் 3 விசை மாத்தி மாத்தி சொல்றான். அந்த ஒரு விசையை படிப்போம் பாருங்க. 6வது வசனத்தை படிங்க. அப்படியே தெலீலாள் சிம்சோனை பார்த்து உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன் என்ன பதில் சொல்றான் பாருங்க. சிம்சோன் உலராத பச்சையான 7 அகனியினார் கயிறுகளால் என்னை கட்டினால் நான் பலச்சமாகி மற்ற மனுஷரை போடாவே. இது உண்மை அவன் சொன்னது இல்ல. அவன் முதல்ல சமாளிக்க பார்க்கறான், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண பார்க்கறான். நம்ம மனைவி மாற்ற அப்படி தானே, எங்க இருக்கிறோம்னு சொன்னா அவங்க இருக்கிற இடம் வேறையா இருக்கும். போன்ல சொல்றது நான் இங்க மீன் கடையில தான் நிக்கிறேன், இப்போ வந்துடுவேன், வேற சத்தம் கேட்குது பாரு, மீன் வெலை வைக்கிறதெல்லாம் சத்தம் கேட்குது. ஆனா இருக்கிறது எங்க சம்மந்தம் இல்லாத இடத்துல இருக்கும் இல்லையா? சில அதிகமா யார்ட்டையாவது ஃபோன் பேசிட்டு இருப்பான், இந்த காரியங்களும் நடக்கும். இங்கே இவன் அதை மாற்றி சொல்கிறான், அட்ஜஸ்ட் பண்ணலான்னு. அவள் விடல, ரொம்ப உஷாரான பொம்பளை. அல்லேலூயா. பேர் தான் பேசி காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்காங்க இல்லையா? இவனுடைய வாழ்க்கையை எப்படா சீரழிக்கலான்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான். அதனால நம்மவும் ரொம்ப எச்சரிக்கையாக இந்த துபாய் தேசத்தில் இருக்கணும். பணம் செலவழிக்கிறது ரொம்ப ஈஸி, பாவத்தில் விழுகிறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இன்னொரு ஓகே மட்டும் சொன்னால் போதும், நம்மளை தூக்கியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படியே ரெடியாக இருக்காங்க இங்குள்ள பொம்பளைகள் இல்லையா? எல்லாரும் அல்ல, ஒரு கண்ட்ரியில் உள்ள மக்கள் மட்டும் அதை என்ன செய்யறாங்க, குறிப்பா செய்யிட்டு இருக்காங்க அதை தவிர. ரைட். அப்போ திருப்பி 2வது விஷயம் இந்த அம்மா கேட்கிறாங்க. 14 வசனத்தை படி. அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணியடித்து மாட்டி சிம்சோனே பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றார். இதுக்கு முன்னாடி அந்த 13ஆம் வசனத்துல 2வது ஒரு சான்ஸ் என்ன கேட்கிறாங்க பாருங்க. பின்பு தெலீலாள் சிம்சோனை பார்த்து இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றார். சரி 14 படிங்க. அதுக்கு என்ன பதில்? அப்படியே அவன் அதற்கு அவன் நீ என் தலைமயிரின் 7 ஜடைகளை நெசுவுனுள் பாவோடு பின்னிவிட்டால் ஆகும் என்றான். அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணி எடுத்து மாட்டி சிம்சோனே பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டெழுந்து நெசுவு ஆணிகளை 100 பாவையும் கூட பிடுங்கி கொண்டு போனான். இந்த 2வது முறையை அந்த அம்மாவை ஏமாத்திட்டாரு இல்லையா? அழகா பதில் சொன்னாரு, வித்தியாசமா சொல்லி இந்த அம்மாவை ஏமாத்திட்டாரு. இந்த அம்மாவை கொஞ்சம் கொஞ்சம் வேகம் ஏற ஆரம்பிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் நம்ம சொந்த மனைவியில்ட்ட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சொன்னா ஒரு விசை பார்ப்பாங்க, 2 விசை பார்ப்பாங்க, 3 விசை கோபம் வந்து அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி நியாயமா நம்ம நினைச்சோம், அவங்கள்ட்ட உண்மை சம்பவத்தை சொல்லணும். ஆனா இவன் சொந்த மனைவி அல்ல, இவ வைப்பாட்டி மாதிரி தான் இல்லையா? இப்போ டைம் பாஸுக்காக ஒன்று செலக்ட் ஆச்சு, அவள்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குற முடியல. 3வது விஷயம் கேட்குறாங்க பாருங்க. அப்புறம் 17 படி. அவளுக்கு வெளிப்படுத்தி சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேயனானவன் என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலச்சமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னார். இது 3வது தடவை 3 தடவை ஏமாத்தினாங்க.
அந்த செய்தியை 15ஆம் வசனத்தில் இருக்கு பாருங்க. அப்பொழுது அவன் அவளை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க என்னை சிநேகிக்கிறவன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதனால் உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமல் போனாயே. அப்புறம் தான் 17ஆவது வசனத்தில் என்ன செய்யறான்? உண்மையை சொல்றான். ஏன்னா வேற வழி இல்லை, மாட்டிட்டான். பிடி என்ன செய்து இறுகி போச்சு. இப்போ அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, வீட்டுக்கு போக முடியாது, வீட்டில் தகவலும் சொல்ல முடியாது, அப்படி மாட்டிட்டான். சில பிள்ளைகள் அப்படிதான் வாலிப வயசுல எவ்வளோ பெற்றோர் சொல்லுவாங்க, நீ போக வேண்டியது காலேஜுக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும். வேற எந்த ஃபோன் பண்ணுறது, தெருக்களில் நின்று பேசுறது, நீ ஒத்தையில் போய் கடையில் போய் டீ குடிக்க போகிறதெல்லாம் செய்யவே கூடாதுன்னா எல்லாம் ஓன் பண்ணி விடுவாங்க. பழக்கத்தின் பேரில் என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைகள் ஒருத்தர் பழகிடுவாங்க. பழகி நெருங்கி வரும்போது ஒன்றும் செய்ய முடியாது. அங்கே வீட்லேயும் சொல்ல முடியாது, இவனையும் விட்டு விட முடியாது. நெருங்கி கடைசியில் சில பிள்ளைகள் தற்கொலை பண்ண செய்தி என்ன செய்கிறோம், நம்ம செய்தித்தாளில் கேட்குறோம். இதே சிச்சுவேஷனில் தான் இவன் இருந்து யோசிக்கிறான், வேற வழி இல்லை, உண்மையை சொல்லிட்டான். அதனால நடந்த சம்பவம் என்னன்னு பார்க்கலாம். அடுத்து பாருங்க, 19 படிங்க. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் படம் அவனை விட்டு நீங்கிற்று. இப்போ இவனுடைய பெலன் எங்க இருந்துச்சு? அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். தலைமுடி. எத்தனை ஜடை? 7 ஜடை. அப்போ ஆண்டவர் சொன்னது இப்போ கரெக்டாக தானே இருக்கு இல்லையா? தேவதூதன் என்ன சொன்னா, அவனுடைய தலைமையை நினைச்ச கூடாது, தொடவே கூடாது. இப்போ இந்த உண்மையை, இந்த பலன் எங்க இருக்கிறத இவன் தெளிவா சொல்லிட்டான். எந்த சிச்சுவேஷன்ல சொன்னா, நெருக்கம் வேற, அவ அழித்து போயிட்டு இருக்கா, வெறுக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது விட்டு போயிடக்கூடாது, அவளும் வேணும், காரியத்தையும் சொல்லக்கூடாதுங்கிற அவஸ்தையில இருக்கும்போது அவன் ஒரு காரியம் செய்யறான். அழகா இவனை படுக்க வச்சுட்டா அவளை மடியில். அந்த மடியில் படுத்த உடனே இவன் எல்லாத்தையும் மறந்துட்டான். அழகாக என்ன செய்யறான், எல்லாத்தையும் சொல்லிட்டான். சொன்ன உடனே இப்போ இவனுக்கு அடுத்து பலன் இழக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து போச்சு. அப்போ பாருங்க 20ஆவது வசனத்தை படிங்க. அப்பொழுது அவன் நித்திரை விட்டு பிடித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எங்க இருக்க வேண்டியவன்? வீட்டில் இருக்க வேண்டியவன், குடும்பத்தை கவனிக்க வேண்டியவன், தன்னுடைய பலனை வச்சுட்டு அந்த பெலிஸ்தரை மேற்கொள்ள வேண்டியவன் எல்லா பிரதேசத்தையும் விட்டு அந்த எச்சரிப்பையை விட்டுட்டு நேர வந்து இந்த அழகிட்ட மாட்டிக்கிட்டான். தன்னுடைய விலை மதிப்பில்லாத தன்னுடைய உயிரையும் என்ன செய்ய போறான், இப்போ இழக்க போறான், சாக போறான். சுருக்கமா சொன்னான். இப்போ இவனுடைய பலன் போயிட்டு இப்போ அவ புரிஞ்சுக்கிட்டா, இவ்வளோ நாளும் என்னதே என்ன செய்யற, ஏமாத்திட்டே இருந்த. இந்த செய்தியை பெலிஸ்தர்கிட்ட சொன்னோட உஷாராயிட்டாங்க. அப்போ திருப்பி எல்லாரும் இங்கே வந்தாங்க. வரும்போது இவன் எப்படி இருக்கான், 7 ஜடையோடு இருந்தவனை இப்போ அடையாளமே காண முடியல. இப்போதான் சொல்கிறான், இவன் தான் சிம்சோன். அவனை கொண்டு போய் இப்போ என்ன செய்கிறாங்க, கண்களையும் பிடுங்கி மாவாட்டம் வைக்கிறான். அல்லேலூயா. இது எதனால் வந்துச்சு? அந்த எச்சரிப்பு, அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்தான், அவன் உதாசீனம் பண்ணனா. இதனால் இப்போ என்ன செய்கிறான், இப்போ மாவரைக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ஆனாலும் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் என்றைக்காவது ஒரு நாள் நல்ல காரியம் செய்திருப்பானேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு விசை கடைசி அவருக்கு ஒரு சின்ன இறக்கம் கொடுக்குறாரு பாருங்க. அதை படிக்கலாம் பாருங்க. 28ஆவது வசனத்தை படிங்க. அவன் ஒரு வேண்டுதல் பண்றான் ஆண்டவர்கிட்ட. அப்பொழுது சிம்சோன் தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தனது வலது கையினாலும் மற்றொன்றை தனது இடது கையினாலும் பிடித்துக்கொண்டு. இதுக்கு முன்னாடி ஒரு நம்ம செய்தி அதை வாசிக்கணும் பாருங்க. இவனை உட்கார வச்சு மண்டபத்துல எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் கூடி இருக்கிறாங்க பாருங்க. 27ஆம் வசனத்தை படி. அந்த வீடு புருஷராலும் நிறைந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர்
சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒருத்தன் தாழ்ந்து போகிறத பார்க்க எத்தனை பேர் கூடியிருக்காங்க? 3000 பேர். நம்முடைய தேசத்துல தாழ்ந்து போனா 1000 கண்கள் நம்மளை என்ன செய்யும்? பார்த்துக்கிட்டே இருக்கும். வளர்ந்து போனாலும் பல 1000 கண்கள் நம்மளை பார்த்து பொறாமப்படும். இப்போ பராக்கிரமசாலி இப்போ ஒரு ஆடை போல பலி செலுத்த போகிறது அல்லது வெட்டப்படுகிற அந்த ஆட்டை போல இவன் என்ன செய்யறான்? இப்போ அந்த மேடையில் இருக்கிறான், கண்ணு தெரியல. 3000 பேர் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க, ஏளனம் பண்றாங்க. இவனா எல்லாத்தையும் பிடிக்கிட்டு ஓடினவன், இவனுடைய தலையிலேயே அவ்வளோ பலன் இருந்தது, இவனுடைய முடியிலேயே அவ்வளோ பலன் இருந்தது, எல்லாரும் பரியாசம் பண்றாங்க. அவனுக்கு மனசெல்லாம் நொந்து போச்சு. இப்போ சீக்கிரத்தில் நம்ம சாக போறோம். ஆனா ஒரு நாளாவது நல்ல காரியம் ஆண்டவருக்கு செய்திருப்பான் அல்லவா? அதை நினைத்து ஆண்டவர்கிட்ட கேட்போம்னு சொல்லிட்டான். கடைசி என்ன செய்யற ஒரு வார்த்தை கேட்கிறான். ஆண்டவர் அவனுக்கு அந்த நேரத்திலையும் இறங்கி என்ன நடக்கு பாருங்க. 29 சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி இருக்கிற இரண்டு தூண்கள், நடுத்தூண்களில் ஒன்றை தனது வலது கையினாலும் மற்றொன்றை தனது இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு என் ஜீவன் பரிசோடு கூட மடியுகிறது என்று சொல்லி வடமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இது எதுக்காக நான் உங்களுக்கு வாசித்து நான் இதை சொல்றேன்னா, நான் இதை ஸ்டோரியா சொல்லி கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. வாசிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் அதை என்ன செய்யும்? ஆழமா பதியும். இது கட்டுக்கதை இல்லை. இந்த பிரதர் சொன்னது வேதத்துல சொல்லியிருக்கு. அதை நானும் வாசித்தேன். நீங்களும் பலருக்கு என்ன செய்யலாம்? சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? இங்க மண்டபத்துல 3000 பேர் இருந்தாங்க. ஆனா கடைசி ஜெபத்துல ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தாரு? சின்ன ஒரு வல்லமையை கொடுத்தாரு. அந்த பில்லர், அந்த 2 பில்லரை செலக்ட் பண்ணிட்டான் பாரு. அந்த 2 பில்லர் பக்கத்துல கொண்டு விட்டு ஒரு பையன் தான் கொண்டு அதில் விட்டான். நீங்க அந்த அதிகாரத்தில் வாசித்தா தெரியும். அவன் அந்த பில்லரை பிடிச்சிட்டு தான் ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் பண்ணான். ஆண்டவர் அவனுக்கு வல்லமையை கொஞ்சம் கொடுத்தாரு. அந்த 2 பில்லரை ஒரு அசைப்பு அசைச்சான். 3000 பேர் என்ன லட்சக்கணக்காக கூடி இருந்தாலும் அந்த மண்டபத்துக்குள்ள எவையெல்லாம் இருந்தானோ அவன் சிரிச்சவன், பரியாசம் பண்ணவன், கைதட்டினவன், ஏளனம் பண்ணவன் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறான்? அந்த மண்டபத்தின் இடிபாடுகளை சிக்கி எல்லாரும் மாண்டு போகிறான். சிம்சோன் மட்டும் பாக்கியா இல்லை, அவன் என்ன செய்தான்? அதோடு மடித்துட்டான் பாருங்க. அந்த கடைசி அந்த 30வது வசனத்துல என்ன சொல்றது பாருங்க. இவ்விதமாய் இடவசனம், அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்கள் பார்க்கணும், அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். 31 அவனுடைய சாப்டர் முடியுது. அதை வாசிப்போமா? பின்பு அவன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்துக் கொண்டு வந்து சேராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சாக வேண்டிய வயசா அவனுக்கு? அந்த இச்சையை அடக்கி ஞானமா இருந்திருந்தான்னா இவனை இப்ப அடக்கம் பண்ண வேண்டிய தேவையே வந்து இந்த ஃபேமிலியோட நல்லா இருந்திருப்பான். 20 வருஷம் நியாயம் தீர்த்திருக்கான் இஸ்ரவேல. அந்த சின்ன வயசுல என்ன செய்தான்? மரித்து போயிட்டு. இப்போ நமக்கு இது ஒரு பாடம், நம்முடைய ஜெனரேஷனுக்கு இது ஒரு பாடம். நமக்கு வீட்டில் வாலிப பிள்ளைகள் இருந்தால் இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? இந்த எச்சரிக்கையா இந்த பகுதியை நம்ம சொல்லி கொடுக்காவிட்டாலும் இந்த சாப்டரை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன செய்? வாசித்து இதை தேர்ந்தெடுத்துக்க. எதை செய்யணுமோ அதை நீ செய். அல்லேலூயா. கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? இதை செய்யணும். இன்னும் ஒரு பகுதியை வேகமாக வாசித்து முடிக்கலாம் பாருங்க. இது ஒரு மனிதனும் கூட இருந்த அத்தனை பேரும் இவனை பரியாசம் பண்ண எல்லாருமே போயிட்டாங்க, எச்சரிப்பை கேட்காததுனால இல்லையா? அடுத்து பாருங்க, இங்க பெரிய வேற ஒரு விஷயம் நடக்கு பாருங்க. இந்த ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், அதுவும் உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான். அதை வாசித்து ஒரு சில நிமிடங்களை நம்ம தியானித்து முடிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு 2 வசனம். பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷரை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷர் முதற் கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள், பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிற்கிறம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. இப்ப சிம்சோனை ஆண்டவர் படைச்சதும் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, இவனை படைச்சதுக்கு வேற எவனையா படைச்சிருக்கலாம், மனஸ்தாபப்பட்டிருப்பாரு. இங்கேயும்
இந்த ஜனங்களை எல்லாரையும் படைத்ததுக்காக மனஸ்தாபப்படுறார். ஆனா நம்மளே பார்த்து இப்படி சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? கர்த்தரின் செய்தி திருச்சபையில் வர்ற பிள்ளைகளை நான் படைத்ததுக்கு மனஸ்தாபப்படுறேன்னு சொன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும், என்னையும் சேர்த்து. அல்லேலூயா. அந்த வார்த்தை ஆண்டவருடைய வாயிலிருந்து அல்லது இன்னொரு ஊழியர்லேருந்து வாயிலிருந்து வெளிப்பாடா தீர்க்க தரிசனமா வரவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் எவ்வளோ நொந்து போய் சொல்றாரு இல்லையா? இவ்வளோ சிரமப்பட்டு இவங்களெல்லாம் படைச்சி இதெல்லாம் ஆளுங்கன்னு சொல்லி இதெல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்த பிறகு இந்த மாதிரி அவங்க தப்பிதம் பண்றாங்களே, அந்த வார பரியந்தம் அந்த குறை குற்றங்கள் பாவங்கள் வந்து எட்டுகிறதேன்னு சொல்லி இதுல இருந்து ஒருத்தனை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி அவர் பார்க்கும்போது தான் உத்தமனும் நீதிமானுமா இருந்த ஒரு நோவாங்கிற ஒரு மனிதன் என்ன செய்கிறார்? ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் இல்லையா? அந்த கதை சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லி வரேன் பாருங்க. அப்போ 13வது வசனத்தை பாருங்க, என்ன சொல்றாரு தெளிவு. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அடித்து போடுவேன். அல்லேலூயா. எவ்வளோ கடினமான ஒரு வார்த்தை. பிள்ளையை பார்த்து சொல்லும், நீ பல தடவை தப்பிதம் பண்ணியாச்சு, இனி நீ இந்த மாதிரி தப்பிதம் போட்டேன்னா கொன்றே போடுவேன்னு சொன்னா அதுக்கப்புறம் வார்த்தையே கிடையாது, சாப்டர் முடியுதுன்னு அர்த்தம் இல்லையா? இதே வார்த்தை தான் படைத்த தேவன் நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. ஆனா அன்றைக்கு இருந்த மக்கள் இந்த அநியாயம் பாவம் செய்ததுனால தாங்க முடியாம ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்? இந்த வார்த்தையை சொல்லிட்டார். சொல்லிட்டு பார்க்குறாரு, இதுல இந்த அநியாயம் அக்ரமம் பண்ண இந்த தேசத்துல ஒரு மனிதனை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அவன் யாரா இருக்கணும்னு விரும்புறாரு பாருங்க. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். யாரா கண்டாரா? நீதிமானாக. நம்மளை பார்த்து ஆண்டவர் நீதிமானா சொன்னாருன்னா வேற என்ன வேணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த திருமணம் பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு கனெக்ஷன் பார்க்கும்போது அந்த பையனை பற்றி அந்த பிள்ளையை பற்றி நல்லா விசாரிப்பாங்க. அந்த குடும்பத்தில் தாய் தகப்பன் ஒருவேளை குடிகார பழக்கங்கள் இருந்தாலும் அந்த பையன் எப்படின்னு கேட்பான். இந்த பையன் தங்கமான பையன்ப்பா, உத்தமன் இல்லையா, பொய்யே சொல்ல மாட்டான், ஆலயத்துக்கு கரெக்டாக வருவான், ஏழைகளுக்கு உதவி செய்வான், இறக்க குணம் உள்ள பையன், அவனுக்கு அந்த பிள்ளையை நீங்கள் கொடுக்கலாம் தைரியமா. இப்படி தான் ஆண்டவர் இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து இத்தனை லட்சம் ஜனங்கள் உள்ள அந்த தேசத்துல நோவாவை மட்டும் உத்தமனா கண்டு செலக்ட் பண்ணாரு. அவர்கிட்ட சொன்னாரு, நீ என்ன செய்யணும்? நீயும் உன்னுடைய குடும்பமும் தப்பிப்பதற்கு ஒரு பேழை என்ன செய்யணும்? அது 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. 6:14. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ் பூசி, நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், அந்த அளவு சொல்லியிருக்கு, நீங்க படிக்கலாம். எல்லாவற்றையும் செய்து அவர் கரெக்டா முடிச்சிட்டார். அப்போ அன்றைக்கு அவர் இன்ஜினியரிங் படிக்காட்டாலும் இந்த பிளான் போட்டு கொடுத்ததெல்லாம் கரெக்டா அவர் மென்ஷன் பண்ணி என்ன பக்குவமா செய்யிருக்காரு பார்த்தீங்களா? இடையில ஆண்டவர் வந்து பார்த்துருப்பார், எப்படிடா செய்யற, நல்லா செய்யறியா? நம்ம வீட்டில் வேலை நடக்கும்போது ஓனர்கள் வந்து பார்ப்பாங்க, கரெக்டாக நீங்கள் கான்கிரீட் போட்டிங்களா, கம்பியெல்லாம் நல்லா கட்டினீங்களா, இந்த டோரெல்லாம் நல்லா போட்டிங்களான்னு விசாரிக்கிற மாதிரி ஆண்டவர் வந்து அடிக்கடி பார்த்துருப்பாரு. ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த வேலையை உத்தமனாகிய நோவா பர்ஃபெக்டாக செய்து முடித்தார். செய்து முடித்த பிறகு என்ன சம்பவங்களை நடக்கு பாருங்க. இங்கே ஆதி ஆகமத்தில் அந்த 11:12 நம்ம இப்போ வாசித்தோம். 7ஆம் அதிகாரத்தில் 11:12 வாசிப்போம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. இதுக்கு முன்னாடி பேழை செய்து முடிச்சோடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவன்கிட்ட சொன்னாரு, நீயும் உன்னுடைய வீட்டாரும் எல்லாரும் என்ன செய்யுங்க, இந்த பேழைக்குள்ள பிரவேசிங்க. இந்த ஊரும் பிராணிகள் அப்புறம் மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் ஜோடி ஜோடியா என்ன செய் உள்ள சேர்த்து. அதுக்கு தான் அந்த அறைகள் எல்லாம் வச்சு சேஃபா கப்பலை கட்டி முடிச்சிட்டாரு. எல்லாரையும் உள்ள என்ட்ரு பண்ணிட்டாரு. அப்போ என்ட்ரு பண்ண பிற்பாடு இந்த டோரை யார் அடைச்சது? ஆண்டவர் தான் அடைச்சது. இந்த டோரை செய்தது யாரு? நோவுடைய ஏற்பாடெல்லாம் செய்தாங்க இல்லையா? தாழ்பாடெல்லாம் வாங்கினதெல்லாம் இவர் தான், பூட்டு வாங்கினது இவர் தான், லாக் பண்ணது யாரு? அப்போ லாக் பண்ணி முடிச்ச உடனே அடுத்த செயல்பாடு தொடங்குது. அதை தான் நம்ம வாசித்தோம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல எத்தனை நாள் மழை பெய்யுது? 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்யுது பாருங்க. அந்த
அந்த சிச்சுவேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நோவாவுடைய வயது எத்தனை? 600வது வயது. 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்த நாளிலே மகா ஆழங்களின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தது, வானத்தின் மதுகளும் திறவுண்டார். அடுத்த வசனம் அடைகின்றது சிஸ்டர். 40 நாள் 12. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. அன்றைய தினம் நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடைய கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சிச்சுவேஷன் நம்ம உணர்ந்து நம்ம தியானிச்சோம்னா இப்போ ஒரு கைதட்டு கொடுத்துருப்போம். கைதட்டலாமா? இல்லை, இதுல பாவியனுடைய குடும்பம் யார்? இந்த பேழைக்குள்ள உத்தமராகிய நோவா, அவருடைய குடும்பம், அவனுக்கு உண்டான எல்லா ஜீவ ஜந்துக்களும் எல்லாம் என்ன செய்யுது? பேழைக்குள்ள பிரவேசித்துட்டு உள்ள போனோன்னு இந்த வாசல் அடைபட்டது. மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஊற்று கண்கள் எல்லாம் திறந்ததா. மேலேருந்து மழை பெய்து, கீழேருந்து மழை பெய்தா என்னால் தாங்கும். 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்யுது. சரி, அப்புறம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியில் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரமாயின. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. எந்த உயிரினங்கள் எல்லாம் அந்த பேழைக்குள்ள பிரவேசித்ததோ அந்த பேழைக்குள்ள இருந்த எல்லாரும் காக்கப்பட்டாங்க இல்லையா? அது பிற்பாடுள்ள செய்திகள் நமக்கு நல்லா தெரியும். இந்த தண்ணி வத்தி இருக்கான்னு பார்க்க விட்டது, காகத்தையும் புறாக்களையும் என்ன செய்தாரு? பார்க்க விட்டாரு. அப்போ இது வரைக்கும் நம்ம இந்த செய்தியை நம்ம வாசித்து தியானித்தோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம இந்த எச்சரிப்பை கேட்குறோமா? ஒவ்வொரு வாரமும் நமக்கு எச்சரிப்பின் செய்தி கேட்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. நம்ம இதை ஏற்றெடுத்து இதன்படி வாழ்ந்திருக்கோமா? நம்மகிட்ட என்ன மாற்றம் உண்டு என்கிறத நம்ம என்ன செய்யணும்? சிந்திக்கணும் இல்லையா? அப்போ இது எதனால ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார்? அன்றைக்கு ஆண்டவர் இந்த உலகத்தை அழிச்சு ஒரு மனிதனை என்ன செய்யல, பாக்கியே வைக்கல. எல்லாரும் என்ன செய்தாரு? கொன்றே போட்டார். எதனால? வாழ்நாளே கொண்டாரு? துப்பாக்கி எடுத்தா சுட்டாரு? இல்லை, தண்ணீர்னால என்ன செய்தாரு? இவங்களை அழித்தே போட்டார் இல்லையா? அதன் பிற்பாடு 8ஆவது அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. தேவன் நோவாவையும் அவனோடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நிலைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. எதை ஆரம்பிச்சாரோ அதை யார் ஆரம்பித்ததோ அவரே என்ன செய்யறாரு? இப்போ எல்லாத்தையும் நிறுத்திட்டார். நிறுத்தி இப்போ தண்ணி வத்த ஆரம்பிக்குது. தண்ணி வத்த ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு காரியமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன செய்யறாரு? இவர் ட்ரை பண்றாரு. நோவா தாத்தா வெளியே இறங்கி பார்க்க முடியாது, ஜன்னலை திறக்க முடியாது, தண்ணி உள்ள போந்துடும். இருந்தாலும் 40 நாள் மழை பெய்தது அல்லவா? தண்ணி கெட்டி இருக்கு, ஃபுல்லா சூழ்ந்திருக்கு. வானம் மட்டும்தான் தெரியுது, வேற எந்த கெட்டிடமோ மரங்களோ ஒன்றும் தெரியாத அந்த சூழ்நிலையில தண்ணி வத்தி இருக்குமா இல்லையாங்கிறத அவர் செய்யறாரு, பார்க்குறாரு. பார்த்து தண்ணி கடைசியாக வற்றும்போது இந்த பேழை எங்கே போய் உட்கார்ந்தது? அரராத் மலையில போய் உட்கார்ந்து. அதன் பிற்பாடு தான் இந்த பேழையில் இருந்த எல்லாரும் தான் இறங்கி வந்துட்டாங்க. இதில் சுருக்கம் என்னன்னா, இவர் 120 வருஷம் இந்த நோவா தாத்தா என்ன செய்தார்? பிரசங்கம் பண்ணிட்டார். அந்த முக்கிய பகுதியை தான் நம்ம சொல்லணும். அவர் பேழை செய்யும்போது 600 வயசு இல்லையா? அப்போ 120 மைனஸ் பண்ணி பாருங்க, 480வது வயசுல அவர் என்ன செய்யற? அந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். அப்போ 120 வருஷம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார். என்ன பேசியிருப்பார் தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. இப்போ அந்த நோவா தாத்தா, அவர் தாத்தான்னு சொல்லலாம் இல்லையா? இந்த புதிய ஏற்பாடு காலத்துல இப்ப இருந்திருந்தாருன்னா அவர் என்ன சொல்லியிருப்பார்? மக்களே, நீங்க எல்லாரும் இந்த பாவத்தை அநியாயத்தை செய்றீங்க, உங்களுக்காக தான் இயேசு என்ன செய்தார்? சிலுவையில மரித்து போனார். அவருடைய பாடு காரியங்களை நீங்க சிந்திச்சீங்கன்னா இந்த பாவத்தையே செய்திருக்க மாட்டீங்கன்னு அந்த சுவிசேஷத்தை சொல்லியிருப்பார். ஆனா அன்றைக்கு அவர் சொன்னது, உலகம் அழிய போகுது, பாவம் பெருகி போச்சு, அதனால அழிக்க போறாரு, சீக்கிரம் மனம் திரும்புங்கள்னு சொன்னாரு. ஒருத்தர் என்ன செய்யல, கேட்கவே இல்லை. அப்போ இந்த சூழ்நிலையில
இந்த நோவா தாத்தா இந்த பீரியட்ல இருந்தாருன்னா இந்த சத்தியத்தை சொல்லியிருக்கும் போது நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த ஜனங்கள் எல்லாம் மறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அந்த சந்தர்ப்பம் அவங்களுக்கு கொடுக்கப்படலை. எச்சரிப்பை அவங்க கேட்கல. எச்சரிப்பை கேட்ட இந்த நோவா குடும்பம் மட்டும்தான் என்ன செய்யுது, காப்பாற்றப்பட்டது இல்லையா? அப்போ நான் பார்த்தேன் இந்த செய்தியை இந்த நோவா தாத்தா இந்த சிலுவை பாடு மரணங்களை சொல்லியிருந்தா இத்தனை பேர் ஆதாயப்படுத்தி இருக்கலாம் இல்லையா? ஆனால் நமக்கு இந்த கிருபையின் காலத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நமக்கு சிலுவையில் மரித்ததுனால தான் இந்த கிருபையின் காலம். இல்லைன்னா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுங்கிற அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம எந்தையோ மாண்டிருப்போம் இல்லையா? அதுக்காக தான் இயேசு என்ன செய்தார், சிலுவையில் மாண்டு போனார் இல்லையா? நான் அந்த விபிஎஸ்ல போயிட்டு இருக்கும்போது சிறு வயதில் ஒரு பாட்டை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த விபிஎஸ்ல அந்த பாட்டு தான் என்னை அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்கு நடத்தினதுன்னு சொல்லலாம். 1983 இப்போ அந்த வயதில் தான் 52 அம்மா இறந்து போனாங்க. இந்த பாடலை கேட்கும்போது எல்லாருடைய இறுதியும் என்னை போன்ற வாலிப பிள்ளைகளுக்கு எல்லாமே, அந்த சின்ன ஸ்டேஜில் உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாமே ரொம்ப மனதுருக்கத்தை கொடுத்துச்சு. அல்லேலூயா. அந்த ஒரு அடி பாடுறோம் பாருங்கள், உங்களுக்கு அதை ஈஸியாக கற்றுக்கலாம். நம்ம அதை பாடி சீக்கிரத்தில் நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். உன்னை மீட்டிடவே அவர் ஜீவ பலியானார். உன்னை மீட்டிடவே அவர் ஜீவ பலியானார். இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். எல்லாரும் எழுதலாம். இதோடு நம்ம செய்தியை நிறைவு செய்யலாம். 2 சம்பவங்களை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஒரு தனி நபர் இந்த உலகத்தில் வாழும்போது கொடுத்த வாக்குத்தத்தம் எச்சரிப்பை மீறி நடந்ததுனால அவனுக்கு மரணம் சம்பவித்தது, பாண்டு போனான். முழு உலகத்தினுடைய பாவத்தை ஆண்டவர் பார்த்து எச்சரிப்பை கொடுத்து ஒருவரும் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாததுனால எல்லாரும் ஆண்டு போனாங்க. இந்த சத்தியத்தை ஆண்டவர் தந்த ஞானத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த எச்சரிப்பின் செய்தியை நீங்கள் கேட்டீங்க. ஒருவரும் இது எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. யார் யாரெல்லாம் ரகசியமாக பாவ வாழ்க்கையில் ஈடுபடுறீங்களோ அது உங்களுடைய மனசாட்சிக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவை நீங்கள் ரகசியமாக பாவம் செய்தால் ஆண்டவர் உங்கள்கிட்ட நிலைத்திருக்கவே மாட்டார். உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பிடுங்கி போடுவார். நீங்கள் இன்னும் வறுமைக்குள்ளதான் நம்ம போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கிடுவார். அழிவை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். ஆகவே இந்த எச்சரிப்பின் செய்தியை வாசித்து நம்ம தியானித்தோம். பெரிய எழுப்புதல் செய்தி இல்லாவிட்டாலும் இது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதான நல்ல வசனங்களை வாசித்து தியானித்தோம். ஆகவே இந்த அழிவை நம்ம தேர்ந்தெடுக்காதபடி, ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருப்பார். ஒருவேளை அநேக நாட்கள் அநேக வருடங்களுக்கு பிற்பாடு நீங்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக பிறந்திருப்பீங்க. அன்றைக்குள்ள பிரதிஷ்டை உங்கள்கிட்ட இருக்கா? வேலை கிடைக்கிறது வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். வேலை கிடைச்சா ஆண்டவரை நான் இப்படியெல்லாம் நடந்து கொள்வேன் நீங்கள் பொருத்தனை பண்ணியிருப்பீங்க. அந்த பிரதிஷ்டை உங்கள்கிட்ட இருக்கா? எல்லாத்தையும் நஷ்டப்படுத்தி இருந்தீங்கன்னா இந்த எச்சரிப்பின் செய்தி உங்களுக்கு தான். இயேசு உங்களுக்காக எனக்காக தான் சிலுவையில் மரித்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் பாவிகளுக்காகவே சிந்தினார், நீதிமானுக்காக அல்ல. ஒருவேளை நீங்கள் இதில் தவறு செய்தவங்க யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் மனப்பூர்வமாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நான் ஒரு பாவியான மனுஷன், நான் பேரளவில் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், எல்லா வாரமும் சர்ச்சுக்கு வருகிறேன், நான் இந்த அறையில் செய்கிற அநியாயங்களும் அக்கிரமங்களும் பாவங்களும் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் உமக்கு கண்டிப்பாக தெரியும். எனக்காகவும் நீ சிலுவையிலே மரித்தீராக. நான் இந்த வாழ்க்கையை நான் விட்டுச்சு உம்மிடத்திலே நான் ஒப்புரவாகி நீர் என்னுடைய பாவங்களை மன்னித்து அந்த பரிசுத்த இரத்தத்தை கொண்டு என்னை கழுவி சுத்தப்படுத்தி ஒரு நல்ல ஒரு மனிதனாக நோவாவை போன்ற உத்தமனாய் என்னை வாழும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த கடைசி ஜெபத்தில் நம்ம செய்ய போகிறோம். ஒரு முறை கூட இந்த பல்லவியை சேர்ந்து எல்லாரும் உணர்ந்து பாடுவோமா? ஒருவேளை உங்களுக்கு இந்த பாட்டல் தெரியாமல் இருந்தாலும்
ஒரு முறை பாடும்போது இந்த வரிகளை நீங்கள் உணர்ந்து பாடும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். பாடலாமா? இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். என்னை மீட்டிடவே அவர் ஜீவ பலியானார். என்னை மீட்டிடவே அவர் ஜீவ பலியானார். உன்னை என்று பாடணும். அந்த இடத்துல என்னை மீட்டுக்கொள்ள எனக்காக சிலுவையில் அப்படி அந்த வார்த்தையை போட்டு மனப்பூர்வமா உள்ளத்து நாளத்திலிருந்து பாடி அந்த இடத்துல ஒப்புரவாகி மன்னிப்பை பெற்று உத்தமனாய் நடக்க நம்ம பிரயாசப்படுவோம். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். என்னை மீட்டிடவே அவர் ஜீவ பலியானார். என்னை மீட்டிடவே அவர் ஜீவ பலியானார். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். ஒரு முறை கூட இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல வேலையை தக்க தரங்களை தந்ததுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த 2 பகுதிகளும் மிகுந்த சுருக்கமாய் ஆண்டவரை தியானிக்க கர்த்தர் உதவி செய்து நீ தந்த ஞானத்தின்படி உடைய பிள்ளைகளுக்கு நான் விளக்கி இருக்கிறேன். ஆண்டவரே, இதில் யார் அபாத்திரமாக இருக்கிறார்களோ, யார் உண்மை விட்டு தூரமாக இருக்கிறார்களோ, யாருக்கும் தெரியாது என்று நினைத்து வாழ்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த எச்சரிப்பின் சத்தம், இந்த வசனங்கள் ஆண்டவரை வாசித்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்து உத்தமனாய் நடக்கும்படி கர்த்தர் உதவி செய். பெற்றோருக்கும் நாட்டுக்கும் சபைக்கும் ஆண்டவரை சாட்சி உள்ளவர்களாய் திகழும்படி கர்த்தர் கிருபை செய்யும். இந்த சத்தியத்தின்படி எங்களுடைய திருச்சபையில் உள்ள பிள்ளைகள் விசுவாசிக்க கர்த்தருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழும்படி கர்த்தர் கிருபை செய்யும். தாழ்த்துகிறோம் இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.